பத்மஸ்ரீ மாப்போ சிவஞானம் பிறந்த நாளையொட்டி சென்னையில் மணி மண்டபம் அமைக்க தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தலைவர் பச்சையப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார். பத்மஸ்ரீ மாப்போ சிவஞானம் கிராமணியின் பிறந்த நாளையொட்டி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை சார்பில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சபை தலைவர் பச்சையப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது செயலாளர் ஆர் செல்வம், பொருளாளர் வி ஜோதிலிங்கம், துணைத் தலைவர் கந்தசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் பச்சையப்பன், மாப்போ சிவஞானம் கிராமணிக்கு சென்னையில் மணி மண்டபம் அமைக்க தமிழக முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வீரர் சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாப்போசி ஐயா அவர்களின் 121வது பிறந்தநாள் விழாவில் எங்கள் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் சார்பாகவும் கிராமணி மக்கள் வாழ்வுரிமை நலசங்கத்தின் சார்பாகவும் இன்று மாலை அணிவிக்கும் நிகழ்வு இனிதே நடைபெற்றது. இந்த நிகழ்வானது அரசு விழாவாக நடைபெற்று இன்று அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மலர் தூவி மரியாதை செய்தது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் சி ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக தாழ்மையான வேண்டுகோளை இந்த மீடியா மூலமாக வைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று பலமுறை பல முதல்வர்களை சந்தித்து மனு வழங்கியிருந்தும் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டது. திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் சிலை அமைத்து இன்று பராமரித்து வருகிறார்கள். ஆனால் எல்லை காத்த வீரர், திருத்தணியை மீட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரருமான மாப்போசி ஐயா அவர்களுக்கு இதுவரை மணிமண்டபம் அமைக்கவில்லை. ஏனெனில் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாரிடம் நாங்கள் மனு அளித்த போதும் அவர் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் மனு அளித்திருந்தோம். அதன்படி அரசு விழாவாக அறிவித்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்தோம் நேரில் சென்று. மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று அவருக்கும் நாங்கள் மனு அளித்திருந்தோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இருவரும் காலங்களில் விரைந்து மாப்போசி ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மீடியா வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். விரைவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக நேரில் சந்தித்து எங்கள் சபையினர் மனு வழங்க இருக்கிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.